ஐ.சி.சி ஆண்கள் டி20 உலகக்கோப்பை 2026 சூப்பர் 8 சுற்றில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஜிம்பாப்வேயை எதிர்த்து மிரட்டலான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி 107 ரன்கள் வித்தியாசத்துல பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கு. பிப்ரவரி 23, 2026 அன்னைக்கு மும்பையில தான் இந்த போட்டி நடந்தது. இந்த மிரட்டல் வெற்றிக்கு முக்கிய காரணமே வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி பேட்டிங் தான். அவங்க மொத்தம் 254 ரன்கள் குவித்து 6 விக்கெட்டுகளை இழந்தாங்க. டி20 உலகக்கோப்பை வரலாற்றிலேயே இது ஒரு அணி எடுத்த இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றி சூப்பர் 8 சுற்றின் குரூப் 1ல வெஸ்ட் இண்டீஸ் அணியை முதல் இடத்துக்கு கொண்டு வந்து நடந்துட்டு இருக்க இந்த உலகக்கோப்பை தொடர்ல அவங்களோட வாய்ப்புகளை ரொம்பவே வலுப்படுத்தியிருக்கு. இந்த ஐ.சி.சி ஆண்கள் டி20 உலகக்கோப்பை 2026 தொடர் பிப்ரவரி 7ல இருந்து மார்ச் 8, 2026 வரைக்கும் இந்தியா, இலங்கை 2 நாடுகளிலும் நடக்குது. மொத்தம் 20 அணிகள் கலந்துக்கிட்டு 55 போட்டிகள்ல கோப்பைக்காக மோதிட்டு இருக்காங்க. போட்டி அமைப்புன்னு பார்த்தா முதல்ல குரூப் சுற்று, அப்புறம் சூப்பர் 8, அதுக்கு அடுத்து அரை இறுதி, இறுதிப் போட்டி அப்படின்னு தொடர் நடக்குது. 2024 உலக கோப்பையோட அதே ஃபார்மட் தான் இது. இந்த முக்கியமான வெற்றி வெஸ்ட் இண்டீஸ் அணி 3வது முறையா டி20 உலக கோப்பையை ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்குங்கிறத தெளிவா காட்டுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே 2012, 2016ல கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஓட பிரம்மாண்டமான ஸ்கோருக்கு அடித்தளமா அமைஞ்சது என்னவோ ஷிம்ரன் ஹெட்மெயர், ரோமன் பவல் இவங்க 2 பேரோட அதிரடியான பேட்டிங் வெளுத்து வாங்கல்தான். 3வது இடத்துல இறங்கின ஹெட்மெயர் வெறும் 34 பால்ல 85 ரன் அடிச்சாரு. அவருடைய இன்னிங்ஸ்ல 7 6, 7 4ன்னு பறந்துச்சு. அவரோட இந்த அதிரடி ஆட்டம் டி20 உலகக்கோப்பையில ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வீரர் அடிச்ச வேகமான அரைசதம்ங்கிற பெருமையை தேடித்தந்துச்சு. ஹெட்மெயருக்கு ஜோடியா வந்த ரோமன் பவல் 35 பால்ல கெத்தா 59 ரன் அடிச்சு அசத்துனாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜிம்பாப்வே பவுலிங்கை சின்னாபின்னமாக்குன ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குனாங்க. வெறும் 52 பால்ல இந்த ஜோடி 122 ரன் சேர்த்தது அந்த இன்னிங்ஸ்ல ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. இது வெஸ்ட் இண்டீஸை மிரட்டலான ஸ்கோரை நோக்கி வேகமா கொண்டு போச்சு. கடைசில வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள் எடுத்திருந்தது. இது 2007ல கென்யாவுக்கு எதிரா இலங்கை அணி அடிச்ச டி20 உலகக்கோப்பை வரலாற்றோட அதிகபட்ச ஸ்கோரான 260 ரன்னை விட வெறும் 6 ரன் தான் கம்மி. வெஸ்ட் இண்டீஸ் எடுத்த பிரம்மாண்டமான ஸ்கோரை சேஸ் பண்ண ஜிம்பாப்வே அணிக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய போராட்டம். நம்பர் 8 பேட்ஸ்மேன் பிராட் எவன்ஸ் 21 பந்துகளில 43 ரன்கள் அடிச்சு போராடினாலும் ஜிம்பாப்வே பேட்டிங் லைன் பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்க திணறிச்சு. அதோட ரொம்ப அதிகமான ரன் ரேட்டையும் எட்ட முடியாம போயிடுச்சு. கடைசில அவங்க 17.4 ஓவர்ல 147 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 107 ரன்கள் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. அணியோட இந்த சரிவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஸ்பின் ஜோடிதான் முக்கிய காரணம். இடதுகை ஸ்பின்னர் குட்டாகேஷ் மோட்டி வெறும் 28 ரன்கள் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட் எடுத்து சூப்பரா பந்து வீசினார். அவரோட இன்னொரு இடதுகை ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னர் அகில் ஹுசைன் 28 ரன்களுக்கு 3 விக்கெட் எடுத்து முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தார். இவங்க 2 பேரோட கூட்டு முயற்சி ஜிம்பாப்வேயோட 7 விக்கெட்டுகளை வீழ்த்திச்சு. மும்பை பிட்ஸ்ல ஸ்பின் பவுலிங் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குங்கிறதையும் இது தெளிவா காட்டுச்சு. ஜிம்பாப்வே அணியோட கேப்டனும் அவங்க டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஆல்ரவுண்டருமான சிக்கந்தர் ரசா மும்பை வான்கடே ஸ்டேடியத்துல டாஸ் ஜெயிச்சு முதல்ல ஃபீல்டிங் பண்றதுக்கு முடிவு செஞ்சாரு. 2024ல காம்பியாவுக்கு எதிரா வெறும் 43 பால்ல 133 ரன் அடிச்சு அவுட் ஆகாம இருந்து டி20 இன்டர்நேஷனல்ல செஞ்சுரி அடிச்ச முதல் ஜிம்பாப்வே வீரர்னு சாதனை படைச்ச இந்த ரசாதான் போன உலகக்கோப்பையில விளையாட முடியாம போனாலும் இப்போ 2026 டி20 உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்ற அணியை வழிநடத்துறார். இந்த உலகக்கோப்பையில ஜிம்பாப்வே டீமோட முக்கிய பிளேயர்ஸ்னு பார்த்தா தன்னோட கரியர்ல 111 டி20 இன்டர்நேஷனல் விக்கெட் எடுத்த ஃபாஸ்ட் பவுலர் ரிச்சர்ட் நாகரவா, அப்புறம் தஷிங்கா முசேகிவான்னு சொல்லலாம். சேவ்ரான்ஸ்னு அழைக்கப்படுற ஜிம்பாப்வே அணி 2026 டி20 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா, இலங்கை, ஓமன் மாதிரி பலமான டீம்களோட குரூப்ல இருக்கு. இது அவங்களோட உலகக்கோப்பை பயணம் எவ்வளவு போட்டி நிறைஞ்சதா இருக்கும்னு தெளிவா காட்டுது. வெஸ்ட் இண்டீஸ் அணி ஜிம்பாப்வேயை ரொம்ப ஈஸியா வீழ்த்திச்சு. இந்த வெற்றி அவங்கள சூப்பர் 8 குரூப் 1ல முதலிடத்துக்கு கொண்டு போனது மட்டுமில்லாம அவங்களோட அதிரடி பேட்டிங் அணுகுமுறையையும் ஸ்பின் பந்துவீச்சோட பலத்தையும் நல்லாவே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. 2026 டி20 உலகக்கோப்பைக்காக ஷாய் ஹோப் தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணியில பிராண்டன் கிங், ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், ஜான்சன் சார்லஸ் போன்ற அதிரடி பேட்ஸ்மேன்கள் ஒரு பலமான வரிசையில இருக்காங்க.
அவங்களோட ஜேசன் ஹோல்டர், ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரியான ஆல் ரவுண்டர்களும் இருக்காங்க. 2024 T20 சர்வதேச போட்டிகள்ல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக அதிக விக்கெட்டுகளை எடுத்த அகில் ஹுசைன் அதே வருஷம் டிசம்பர்ல ஐசிசி T20 பவுலிங் தரவரிசையில நம்பர் 1 இடத்தை பிடிச்சார். அவர் இந்த அணியோட பவுலிங் யூனிட்ல ரொம்ப முக்கியம். இந்த டோர்னமெண்ட் 2026 மார்ச் 8ஆம் தேதி முடிய போகுது. இப்போ 2 அணிகளும் அவங்களோட அடுத்தடுத்த போட்டிகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற T20 சர்வதேச திருவிழால ஜெயிக்கணுங்கிற பெரிய லட்சியத்தோட இருக்காங்க.